أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மற்றும் ஒரு ரமலானுடைய மாதத்திலே நுழைய செய்திருக்கிறான். புனிதமிக்க நன்மைகளை அள்ளக்கூடிய மாதத்திலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் இருக்க செய்திருக்கிறான். ரமலான் அல்லாத மாதங்களிலே 1க்கு 10ஆக 1க்கு 70ஆக 1க்கு 100ஆக அல்லாஹ் கூலியை தரக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கணக்கிலடங்காத கற்பனைக்கு கூட எட்ட முடியாத நன்மைகளை நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் அள்ளி அள்ளி தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய காலகட்டத்தில் இப்படி கூறுவான்: ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர் ஃபல் யஸும். அல்லாஹு தாலா இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்திலே இப்படி கூறுவான்: ரமலானுடைய மாதம் எத்தகையது தெரியுமா? அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்றது.
ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பை நோற்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் இப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் மிக முக்கியமான 2 அம்சங்கள், 2 சிறப்புகள், 2 உயர்வுகள் என்ன தெரியுமா? ஒன்று, குர்ஆன் அருளப்பெற்ற மாதம். குர்ஆன் அருளப்பெற்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு இரவில், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் அல்லாஹு தாலா 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு இரவிலே அல்லாஹு தாலா குர்ஆனை இறங்கச் செய்திருக்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே நாம் இதை அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த இரவில்தான் சூரத்துல் அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்று சொல்லக்கூடிய 5 ஆயத்துகளை இறக்கி அல்லாஹு தாலா குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கச் செய்தான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நாம் குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளோடு இருக்க வேண்டிய கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் 2வதாக இருக்கக்கூடிய சிறப்பு, நோன்பை அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதத்திலே அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய 4வது தூணான இந்த நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கிய ஒரு மாதம். குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த மாதம் முழுக்க நம்மை நோன்பு நோற்க செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு சொல்கிறான். என்ன ஆறுதல் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த அந்த மக்களில் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நம்மில் முன் வாழ்ந்த அந்த மக்களின் மீதும் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்கிற ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு முன்னிருந்த மக்களின் மீது எப்படி நோன்பை நாம் கடமையாக்கினோமோ அதே போலத்தான் உங்களுக்கும் நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பையும் கடமையாக்கி இருக்கிறான். ஆக இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹுடைய கருணை இரக்கம் விசாலமாக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மனிதர்களின் பாவங்களெல்லாம் அதிகம் மன்னிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் மன்னிப்பு வழங்க காத்திருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தக்வா அதிகமாக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இறைவனது கட்டளைகளை ஏற்று நடக்கவும், எங்கிருந்த போதிலும் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்கிற எண்ணத்தையும் ஆழமாக பதிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களை எல்லாம் விளக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நாவின் தீமைகளை இல்லாமல் போக்கக்கூடிய, இல்லாமல் அழிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அமைதி, இரக்கம், அன்பு, பாசம், நேசம் போன்ற குணங்களை கொண்டு முஸ்லிம்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இபாதத்துகளை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தொழுகையால் பள்ளிகளெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஷைத்தானுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் விலங்கிடப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நரகத்தின் கதவுகளெல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். சொர்க்கத்தின் வாயில்களெல்லாம் கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இன்னும் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் முதல் சிறப்பான குர்ஆனை அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆனோடு எந்த தொடர்பில் நாம் இருக்கிறோம்?
குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தூசி தட்டி உயரத்தில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் சிலரை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சிலருக்கு பாக்கியத்தை செய்திருக்கிறான். ரெகுலராக குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனை ஓதுகிறோம். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தர்த்தீலோடு மஹ்ரஜ் தஜ்வீதோடு ஓதக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? குர்ஆனை ஓதுறதுக்கு நான் சொல்கிறேன். குர்ஆனுடைய அர்த்தத்தை, அந்த தர்ஜிமாவை தெரிந்து ஓதக்கூடியவர்கள் மிகச்சிலர். அதனுடைய தஃப்சீர், அதனுடைய அந்த விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் எதற்காக இதனை இறக்கினான்? குர்ஆன்னா என்னங்க? குர்ஆன்னா என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டு அதனை நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு வழிகாட்டும் நூலாக, அதன் அடிப்படையில் வழிகாட்டி வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் மூலமாக இந்த குர்ஆனை மிக தெளிவாக அறியக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, 23 ஆண்டுகளில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நமக்கு வழிகாட்ட செய்திருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய நூல், கைட் புக், சட்ட நூல். ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அளவுகோல்களை எல்லாம் படைத்த மனிதனை படைத்த மனிதனின் பலவீனத்தை அறிந்த அந்த படைப்பாளன் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அந்த மனிதனுக்கு வழிகாட்டிய சட்ட நூல் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் அணுகியிருக்கிறோம்? சொல்லுவதற்கெல்லாம் நமக்கு லேசாக சொல்கிறோம், எங்களுடைய புனித நூல் குர்ஆன். ஆனால் அந்த குர்ஆனோடு எந்த அளவில் தொடர்பு இருக்கிறோம்? இந்த ரமலானில் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுங்க, தர்ஜிமாவை பாருங்க, தஃப்சீரை பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹு நஸ்ஸல ஹஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹம் மசானி தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ் ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்டது தெரியுமா இந்த குர்ஆன்? எப்படிப்பட்டது தெரியுமா இந்த குர்ஆன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் மிக அழகான செய்தியை வேதமாக இறக்கி வைத்திருக்கிறான். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக இருக்கிறது. மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றது. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ, எவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களின் தோல், அந்த ஸ்கின்னுடைய அந்த ரோமக்கால்கள், அந்த ஹேர்ஸனுடைய அதெல்லாம் அப்படியே கேட்கும்போது, குர்ஆனை கேட்கும்போது சிலிர்த்து விடுகின்றன. அப்படி ஆகுதா? நமக்கு ஆகுதா? குர்ஆனை ஓதுறாங்க, இங்கே தராவீஹ்ல தொழுக, அந்த நேரத்தில் அழகான வார்த்தைகளை நல்ல கிராத்தோடு ஓதுறாங்க. நம்முடைய அந்த சொர்க்கத்தின் செய்திகளை கேட்கிற போது அழுகை வருகிறதா? நரகத்தின் வேதனைகளை கேட்கிற போது நமக்கு நடுக்கம் ஏற்படுகிறதா? நம்முடைய ரோமக்கால்களெல்லாம் சிலிர்த்து விடுகிறதா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் கேட்குறான். யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும்? குர்ஆனை அறிந்தவர்களுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களின் தோள்களும், அவர்களுடைய ஸ்கின், அவர்களுடைய இதயங்கள், அவருடைய கல்புகளும் அல்லாஹுவின் நினைவினால் அப்படியே மெல்ட்டாயிரும், இலகி விடுகின்றன என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். எது? குர்ஆன். இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். எதன் மூலமாக? குர்ஆனின் மூலமாக. ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவனை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை என்பதாக இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? எதுக்காவது பிரச்சனைனா குர்ஆனை அணுகி இருக்கிறோமா? இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். நிறைய விஷயங்களை இந்த ரமலான் சம்பந்தமாக பேசணும்னா பல மணி நேரம் பேசணும், முடியாது. அவ்வளவு விஷயங்களை கொண்டதாக இந்த ரமலானுடைய மாதத்தின் விஷயங்கள் இருக்கிறது.
குர்ஆனோடு எங்கே நாம் தொடர்பில் இருக்கும்? குர்ஆனை எடுத்து இப்போ கூட சில சகோதரர்களை, சில மாணவர்களை நான் கிளாஸ் நடத்துகிற போது கேட்டிருக்கிறேன். ரமலானுடைய காலத்தில் உன்னுடைய தொடர்பு குர்ஆனோடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் ரமலானுடைய மாதம் வந்த உடனே முதல் நாள் 2 ஜுஸு ஓதுவோம் சார், 2வது நாளும் 2 ஜுஸு ஓதணும்னு தான் நினைப்பேன், ஆனால் வேகமாக அதை ஓதி எங்களால் முடிக்க முடியாது. 1 ஜுஸு 1.5 ஜுஸு, 2 நாளில் 3.5 ஜுஸு, 3வது நாள் 1 ஜுஸு தான் சார், 4வது நாள் 1 ஜுஸு ஓதுனா பெரிய விஷயம் சார், 5வது நாள் இல்லை 1/2 ஜுஸு ஓதுவோம். அப்படியே குர்ஆனை ஒரு குர்ஆன்னா மொத்தமாக ஒரு குர்ஆன், அல்லாஹ் தஆலா நிறையா குர்ஆனில் இறக்கலை. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் 3 குர்ஆன் முடித்தேன், அல்லாஹ் 3 குர்ஆன் நான் கொடுத்து இறக்கி வச்சுருக்கிறேன், 3 தடவை குர்ஆனை நாம் முடித்திருக்கிறோம் என்று சொல்லணும். நம்மள என்ன சொல்கிறோம், நான் 3 குர்ஆன் முடித்தேன், நான் 4 குர்ஆன், அல்லாஹ் 3 குர்ஆன் 4 குர்ஆனை அல்லாஹ் இறக்குனா இல்லை, 3 தடவை 4 தடவை 5 தடவை 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறேன். எத்தனை முறை ஓதி முடிச்சிருக்கிறோம்? மனசை தொட்டு சொல்லுங்க. இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் நாம் குர்ஆனை முழுவதுமாக அந்த ஒரு முறை 1 டைம்ஸ் குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறோம் இந்த ரமலான் மாதம்? அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சிலரை தவிர்த்து இந்த குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளில் மக்களை வைக்கலை. மிகப்பெரிய நஷ்டம். இந்த ரமலானும் அப்படி கடந்து போயிட வேண்டாம். இந்த ரமலானும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த குர்ஆனோடு தொடர்பில்லாத நிலையில் கழிந்து சென்றால் மற்ற மாதத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல அல்லாஹ் கணக்கில்லாமல் நன்மைகளை வழங்குறான். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவான் என்று தெரியாது. இது அல்லாஹுடைய மாதம். அல்லாஹ் இதற்கு இந்த ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துகள் அத்தனைக்கும் அவனே கூலியை தருகிறான். எவ்வளவு தருவான்னு தெரியாது. இந்த மாதத்தையும் நாம் இப்படி விட்டுட்டோம்னா கடந்த வருடத்தில் வாழ்ந்த மக்களில் எத்தனை பேர் இந்த ரமலானில் இருக்கிறாங்க? அடுத்த ரமலான் வரை எத்தனை நபர்கள் நம்மிடையே வாழக்கூடியவர்களாக இருப்போம்? ஏன் இந்த ரமலான் முடிவதற்குள் எத்தனை நபர்கள் இந்த உலகிலே வாழக்கூடியவர்களாக கேரண்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இல்லை என்பார்ந்த சோதர்களே, இந்த முறையில் நாம் இந்த ரமலானை வேஸ்டாக ரொம்ப அதை ஒரு பொடுபோக்கான ஒரு நிலையில் இந்த ரமலானை ஆக்கணும்னா நஷ்டவாளிகளுக்கு மேல் நஷ்டவாளிகளாக நாம் ஆவோம். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. ஆகவே இந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்கணும். 2வது என்னன்னா நோன்பு. இந்த நோன்புனுடைய அந்த மக்சத், அந்த நோக்கம் அல்லாஹ் சொன்னார், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நோன்புனுடைய நோக்கம் என்ன? பசி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏழைகளின் பசியையும் பட்டினியையும் அறிவதற்காக நோன்பை அல்லாஹ் தந்திருக்கான். அப்படியா கொடுத்துருக்குறான்? இல்லை. ஏழைகளும் அப்படின்னா நோன்பு வைக்கக்கூடாதுல்ல? ஏழைகளும் நோன்பு வைக்கிறாங்களே, நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதற்காக அல்ல, அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவான என்ன? தக்குவான என்ன தெரியுமா? அதற்கு இறை அச்சம் என்று சொல்லுவாங்க. அது சரியான மீனிங் கிடையாது. பயபக்தி 2 கேரக்டர் அதில் இருக்குது. ஒன்று பயம், இன்னொன்று பக்தி. அல்லாஹ் வணங்கி வழிபட தகுதியும் உரிமையும் கொண்டவன், வணங்கி வழிபடுவதற்கு உரிமையும் தகுதியும் பெற்றவன் அல்லாஹ். கட்டுப்படுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, தன்னை முழுக்க சமர்ப்பிப்பதற்கு, அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கு, அவன் விலக்கிய அந்த ஹராமான அந்த காரியங்களிலிருந்து தன்னை விடுவித்து அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். நான் தவறிழைத்து விட்டால், நான் தப்பு செய்து விட்டால், நான் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானே, நாளை மறுமையில் என்னை நரகத்தில் போட்டு அல்லாஹ் பொசுக்குவானே என்கிற உணர்வு, பயத்தையும் இந்த பக்தியோடு வணங்குவதற்கு தகுதியும், இந்த கட்டுப்படுவதற்கு முழுக்க தகுதியும், கீழ்ப்படிவதற்கு முழுக்க உரிமையும், அவன் ஏவிய அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கு அவனுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது, அவன் சொன்ன அந்த அடிப்படையில் தான் நான் வாழ்வேன் என்கிற அந்த உணர்வோடு அவனுக்கு பயப்படக்கூடிய
அவன் என்னை தண்டிப்பான் என்கிற அந்த உணர்வோடு வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் தான் தக்வா. அன்பார்ந்த சகோதரர்கள், அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாருக்கு தக்வா இல்லையோ, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்கு தக்வா இல்லையோ, பயபக்தி இல்லையோ, அல்லாஹ் அவர்களை பாவங்களில் உழலச் செய்து விடுவான். பாவங்களில் மூழ்கக்கூடிய மக்களிடத்தில் தக்வா ஒன்று இல்லாமல் போயிருக்கும், அல்லது தக்வா குறைஞ்சிருக்கும். ஒரு மனிதன் தௌபா செய்துட்டு, ஒருத்தன் தப்பு பண்ணுறான், பாவம் இழைக்கிறான், தௌபா செய்வது என்பது இயற்கையானது, அல்லாஹ் அதனை அனுமதித்திருக்கிறான். தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் தௌபா செய்துவிட்டு மீண்டும் 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 பாவங்களில் உழலக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யலை, தக்வாவை நிறைவுபடுத்தலை, தக்வா குறைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யாருக்கு தக்வா இல்லையோ, யாருக்கு தக்வா குறைவாக இருக்கிறதோ, அவர்கள் பாவங்களில் உழலச் செய்யுமாறு அல்லாஹ் விட்டு விடுவான். அன்பார்ந்த சகோதரர்கள், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கு? மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே. எல்லா இபாதத்துமே, தொழுகையாக இருக்கட்டும், அல்லது நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்ன ஹைர ஜாதி தக்வா, நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டு சாதனங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பொருள் என்ன தெரியுமா, தக்வா. ஹஜ்ஜுக்கு போகிற போது சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகையானது மானக்கேடான, அருவருக்கத்தக்க, மோசமான, பாவமான காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்குதா? நம்முடைய தொழுகை தடுக்குதா? நாமெல்லாம் 5 நேரம் தொழுகிறோம்ல, தொழுகைக்கு வர்றோம்ல, எண்ணங்களில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறோமா? பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் புனிதமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லைன்னா அந்த தொழுகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, அந்த தொழுகை தூய்மையானதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யாருடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் இந்த நிலையில் இருக்குமோ, பாவங்களை செய்து கொண்டு தக்வா இல்லாமல் இஹ்சானோடு தொழுகணும், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்கிற உணர்வோடு, அந்த உணர்வு தான் தக்வா. அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், யாருமே பார்க்கல. நோம்பில் அப்படித்தானே, நாம் அப்படித்தானே நோன்பு வைக்கிறோம். ஒரு ரூமுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே நாம் மட்டும்தான் இருக்கிறோம், வேறு யாரும் இல்லை. அழகான பிரியாணி இருக்குது, நல்ல சுவையான பிரியாணி இருக்குது, நல்லா குடிக்கக்கூடிய பானங்கள் இருக்குது, ஜூஸ் இருக்குது, குடிப்போமா? கட்டிய மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, யாருமே இல்லை, உறவுகள் வைத்துக்கொள்வோமா? இல்லை, பண்ண மாட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் பண்ண மாட்டோம்? அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அவன் இதை தடுத்திருக்கிறான், நான் செய்ய மாட்டேன். இந்த உணர்வைத்தான் அல்லாஹு தாலா ஒரு மாதம் கிடையாது, ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாத கால அளவுக்கு அல்லாஹ் பயிற்சியை தந்து மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களை நீ இப்படி இருடான்னு சொல்கிறோம். பொய் பேசுவதையும், புறம் பேசுவதையும், மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்வதையும், சண்டையிடுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு நேரத்தில் தடை செய்திருக்கிறாங்க. வெறும் பசித்திருக்கிற, தாகித்திருக்கிற, இது மட்டும் கிடையாது. பொய், நோம்பு வச்சுட்டு பொய் சொல்லலாமா? அப்படி பொய் சொன்னால் அவர்கள் வெறும் தாகத்தை தாங்கியவர்கள் அல்லது சாப்பாட்டை சாப்பிடாமல் இருந்தவர்கள் தானே தவிர நோன்புக்குரிய கூலி கிடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, ஆபாசமான செக்ஸியான வார்த்தைகளை பேசக்கூடாது, அந்த கண்களை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ஷைத்தானுக்கு அல்லாஹு தாலா விளங்க மாட்டிட்டான், ஆனால் அவங்க நஃப்ஸுக்கு விளங்க மாட்டலை. தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய நஃப்ஸ் அப்படித்தான் இருக்குது. அந்த நஃப்ஸ் இயற்கையிலேயே பாவம் செய்யக்கூடியது, அதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பயிற்சியை இந்த நோன்பு தருது. அந்த பயிற்சி எடுக்கலைன்னா நோம்பில் என்ன புண்ணியம் கிடைக்கும்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நோம்பில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயன் என்ன தெரியுமா? இந்த தக்வா. இதை அதிகரிக்கணும். இந்த உணர்வு உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த தப்புக்கும், எந்த தவறுக்கும், எந்த பாவத்துக்கும் எதன் பக்கமும் போகாத நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமையும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே தக்வா உடையவர்களாக மாற்றுவதற்காகத்தான் அந்த பசங்கள்கிட்ட கேட்டேன். இப்படி தான் இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறது, எத்தனை டைம் குர்ஆனோடு தொடர்பு, எங்கே உங்களுடைய அஹ்லாக் எப்படி இருக்குது? இல்லை, ஒரு 2 பேர் கேலியா நக்கலாக பேசிக்கிட்டாங்க. எப்படி பேசினாங்கன்னா, ஏன்னா சீரியல்களை பார்க்குற பழக்கத்தை நிறைய பேர் வச்சுக்கிருக்காங்க. டிவியில் சீரியல் பார்க்கலைன்னா அவங்களுக்கு உறக்கம் வராது.
மொபைலில் பார்க்குற அது இன்னும் பெரிய விஷயம். அல்லாஹு அக்பர், சீரியல்களை டிவியில் சீரியல்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பார்க்குற சீரியல் 8லேருந்து 8:30 வரும், அந்நேரம்தான் பார்த்து இஷாவையும் தராவையும் வைக்கிறாங்க, எனக்கு அதை பார்க்க முடியல நோம்பு நேரத்தில். இப்படி ஒருத்தர் என்ன செய்கிறார், அங்கலாய்க்கிறார், மன வருத்தப்பட்டு பேசுகிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன் தெரியுமா, என்னுடைய சீரியல் 10லேருந்து 10:30 வரைக்கும் தான், அதுக்குள்ளே நான் இஷாவையும் தராவையும் முடிச்சிடுவேன். எந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம், எந்த பக்குவத்தை, எந்த உணர்வை, எந்த ஒரு செயலை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு பணித்திருக்கிறதோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதற்கு மாற்றமான முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நன்மைகளை அள்ள முடியும் என்பார் சொல்கிறார். அள்ள முடியாது. நன்மைகளை தொலைக்கக்கூடிய வகையில், நன்மைகளை அடையாத வகையில் இந்த ரமலானும் சென்று விட்டால் அடுத்த ரமலானில் யார் இருப்போம் என்றெல்லாம் தெரியாது. கேரண்டி இருக்கா? கேரண்டி இருக்கா? இல்லை. ஆக இந்த ரமலானை தக்க வைத்து கொள்ளுங்கள். இந்த ரமலானை வீணடிச்சிடாதீங்க, தயவு செய்து வீணடிச்சிடாதீங்க. இந்த ரமலானில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இன்னும் ஏற்கனவே ரமலானுக்கு முன்னாடியே தயாராகி வந்திருக்கணும், இல்லைனாலும் பரவாயில்ல, தௌபா செஞ்சிருங்க, தௌபா செஞ்சிருங்க. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கருணையாளன், இரக்கமுடையவன், நேசமிக்கவன், பாசமிக்கவன். அவனுடைய பாசம், அவனுடைய நேசத்திற்கு ஈடு இணையாக உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கருணையின்பால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, மீண்டுங்க. யா அல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன், குற்றமிழைத்து விட்டேன், பாவத்தை செய்து விட்டேன், உன்னை தவிர வேறு யாரும் என்னை மன்னிக்க முடியாது, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கண்ணீர் மல்கி கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும், கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும், கையேந்துங்க, கசிந்துருகி அப்படியே மெல்ட் ஆகி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, உன்னை தவிர வேறு யாரும் என்னை மன்னிக்க முடியாது யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, யா ரஹ்மர் ராஹிமீன், யா கஃபூர் ரஹீம், யா கஃபாரு துனூப், உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது, மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடி தூய்மை அடைந்து மிகச்சிறந்த கூலிகளை பெறுவதற்கான ஒரு நிலையிலே அல்லாஹு தாலா இந்த ரமலானை உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.